டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. கோடை காலம் வந்துருச்சு அப்படின்னாலே, உடல் சூடு அதிகமாகறத நம்ம பார்க்குறோம். அதனால நெறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வருது. தூக்கமின்மை மாதிரியான மனது சார்ந்த பிரச்சனைகளும் வந்து உண்டாகுது. ஸோ இதற்கான காரணங்கள் என்னென்ன? இதை எப்படி நம்ம சரி செய்யணும்? அத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். 2வது கோடை காலம் வந்தது அப்படின்னாலே, சூரிய வெளிச்சம் நம்மளுடைய தோல்ல படுறதுனால, தோல்ல உண்டாகக்கூடிய கருமை நிறம், சிலருக்கு வந்து வியர்வை கொப்பளங்கள் வந்து வரலாம். வேனல் கட்டிகள் வரலாம். இதெல்லாம் எப்படி சரி பண்றது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இயல்பாக உடல் சூடு அதிகமாகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் உணரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா மருத்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, காய்ச்சல் அப்படின்னா தான் உங்களுக்கு உடல் சூடு அதிகமா இருக்கு. மத்த சமயத்துல உடல் சூடு அதிகமாகறதுக்கும் நோய்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம எல்லாருமே உணர்வோம். ஒரு நைட்டு நம்ம சரியா தூங்கல அப்படின்னா, அடுத்த நாள் நம்ம உடம்போட ஹீட் வந்து அதிகமாகும். இதனால நம்ம ரொம்ப இரிட்டேட்டடா வந்து இருப்போம். தலைவலி உண்டாகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள பார்ப்போம். ஏதாவது ஒரு டிராவல் பண்ணிட்டு வர்றோம். பாடி ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். யூரின் போறப்ப எரிச்சல் வந்து உண்டாகலாம். மலச்சிக்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் உண்டாகலாம். இந்த மாரி உடல் சூடு அதிகமாகறத நம்ம ஒவ்வொருவருமே வந்து உணர்வோம். இந்த உடல் சூடு எதனால அதிகமாகுது? இயல்பா இருக்கக்கூடிய அந்த உடல் சூடு ஏன் அதிகமாகுது அப்படின்னா, தண்ணீர் கம்மியா குடிக்கும் பொழுது. ஸோ தண்ணீர் கம்மியா குடிச்சீங்க அப்படின்னா, உங்க உடம்போட வெப்பநிலைய மெயின்டெயின் பண்றதுக்கு கொஞ்சம் வெப்பநிலை அதிகமாச்சு அப்படின்னா, வியர்வை மூலமாக தான் வந்து வெளியேற்றும். நீங்க தண்ணீர் கம்மியா குடிக்கிறீங்க அப்படின்னா, உங்க உடல் மூலமா இந்த வியர்வை வெளியேறாம, உடல்ல சூடு அப்படியே தேங்க ஆரம்பிச்சுரும். 2வது அதிக காரமான உணவுகள் நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட உடம்போட தன்மை அசிடிக்கா மாறும். அமிலத்தன்மையுடையதா மாறும். ஸோ இது உடம்புல சூட்ட வந்து அதிகப்படுத்தும். 3வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அ சரியான இரவு தூக்கம் இல்ல. தொடர் எண்ண ஓட்டங்கள் வந்து இருக்கு. இப்ப நீங்களே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ ரொம்ப நேரம் யூஸ் பண்ணீங்க. ஒரு டிவியோ, இல்ல நீங்க ஒரு லேப்டாப்போ ரொம்ப நேரம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது ஹீட் ஆயிடும். அதே மாரி தான் நம்மளுடைய மூளையிலயுமே எண்ணங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷனா தான் வந்து போகுது. ஸோ இந்த விஷயம் தொடர்ந்து இருக்கு. அதுவும் நெறைய நெகட்டிவான எண்ணங்கள், நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லாத எண்ணங்கள், தொடர் எண்ண ஓட்டங்களா நமக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா, உடல் சூடு அதிகமாகறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதெல்லாம் நார்மலா நம்ம டே டு டே லைஃப்ல உடல் சூடு அதிகமாகறதுக்கான காரணங்களா பார்க்கறது. நோய் நிலைகள்லயும் உடல் சூடு அதிகமாகலாம். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கிறவங்க, சில வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்க, மெயினா இந்த டிபி இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க, ஈவினிங் டைம்ல மட்டும் பாடி ஹீட் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நைட்ல திடீர்னு வந்து வேர்த்து கொட்டக்கூடிய ஒரு நிலை இருக்கும். பெண்களுக்கு அந்த மெனோபாஸ் காலகட்டத்தில ஹாட் ஃப்ளாஷஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதுலயும் பாடி ஹீட் வந்து அதிகமாகிறத நம்ம பார்க்கலாம். ஒரு சில மாத்திரைகள் சாப்பிடும் பொழுது, மெயினா அந்த ஸ்டிராய்டு வகையான மாத்திரைகள் சாப்பிடும் பொழுதோ, இல்ல மனதிற்கான சில மாத்திரைகள் சாப்பிடும் பொழுதோ, உடம்போட சூடு அதிகமாகிறத நம்ம கண்கூடா பார்க்கலாம். இதெல்லாம் நோய் நிலைகள்ல உடம்போட சூடு அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஸோ இதை எப்படி நம்ம சமாளிக்கிறது? ஏன்னா இந்த உடல் சூடு அதிகமாகும் போதெல்லாம் நெறைய பேருக்கு கண்ணெரிச்சல், யூரின் போறப்ப எரிச்சல், செரிமானம் சரியில்லாத ஒரு தன்மை இருக்கிறது. சில பேர் வந்து சொல்லுவாங்க, "நான் அந்த மாரி உடம்பு சூடு அதிகமாகும் போதெல்லாம் தான் ரொம்ப வந்து இரிட்டேட் ஆகுறேன், பதட்டமாகுறேன்" அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும்போது, பைல்ஸ் மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இன்னும் சொல்லப்போனா, தொடர்ந்து உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் ஈஸியா இன்ஃபெக்ஷன்ஸும் வரும். ஸோ இன்ஃபெக்ஷன்ஸ பொறுத்தவரைக்கும், அது கிருமினால வந்திருந்தாலும் கூட, நம்ம உடல் அந்த கிருமிக்கான ஒரு பிளேஸ வந்து உருவாக்குறது. ஒரு விதை போடுறோம்னா, நமக்கு அங்க ஒரு மண் இருந்து, அந்த மண்ணு வளமா இருந்து, தண்ணி இருந்தா தான் அங்க வளரும். அதே மாரி தான் இந்த கிருமி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளால தான் வந்து அதிகரிக்கப்பட்டு, அது நோய் நிலையை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஸோ தொடர்ந்து உடல் சூடு அதிகமா இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம். இன்னொரு விஷயம் ரொம்ப காமனா நம்ம பார்க்கக்கூடியது, நெறைய பேருக்கு உடல் சூடு அதிகமா இருக்கிறவங்களுக்கு நாடி பார்க்கும்போது பித்தமும் அதிகரிச்சு நம்ம பார்க்கலாம். அதுவும் பித்த வாதம் மாதிரியான கண்டிஷனா வந்து இருக்கும்.
ஏன்னா, அவங்க பாடியில ஒரு லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் இருக்கும். லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் அப்டின்னா, செரிமான கோளாறுகளாலோ, இல்ல எண்ண ஓட்டங்களாலோ, இல்ல வேறு சில காரணங்களால, சத்து குறைபாடுகள் இந்த மாதிரியான காரணங்களா வந்து இருக்கலாம். இதனால உங்க உடம்புல இன்ஃப்ளமேஷன் உருவாகும். இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம். இந்த பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அடிக்கடி தலைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க. செரிமான கோளாறுகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம, அ ஒரு மூட்டு வலியோ, ஏதாவது ஒரு இடத்துல வந்து டெய்லி ஏதாவது ஒரு வலி சொல்லிக்கிட்டே வந்து இருப்பாங்க. மைண்டும் ஒரு இரிட்டேட்டடா இருக்கும். ஸோ இதான் லோ கிரேட் கிரானிக் இன்ஃப்ளமேஷனோட முக்கியமான அறிகுறிகள். ஸோ அப்போ உடம்புல உருவாகக்கூடிய பெருவாரியான நோய்கள் இந்த உடல் சூட தான் அ முக்கியமான ஒரு அறிகுறியா வந்து காமிக்குது. ஸோ எப்பல்லாம் உடல் சூடு அதிகமாகுதோ, நீங்க அப்போ எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறத வழக்கப்படுத்திக்கோங்க. அதாவது உடல் சூடு அதிகமாகறதுனால வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் ஒரே ஒரு பழக்கவழக்கத்தினால நம்ம சரி செய்யலாம் அப்படின்னா, அது எண்ணெய் தேய்ச்சு குளிக்கிறது தான். வாரத்துல 2 நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிங்க. அந்த எண்ணெய் வந்து நல்லெண்ணெயா வந்து இருக்கு அப்படின்னா, அது எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். வாத, பித்த, கஃப தேகிகள் 3 பேருமே வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சு வந்து குளிக்கலாம். வாத தேகியா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடல் ரொம்ப மெலிவா இருக்கு, சரியான இரவு தூக்கம் இல்ல, மூட்டுக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்னா, அவங்க ஆமணக்கு எண்ணெய் அதாவது விளக்கெண்ணெய் தேய்ச்சு வந்து குளிக்கலாம். பித்த தேகிகள் பசு நெய் அதாவது நம்ம உடல் சூடு அதிகமா இருக்கும்போது இந்த நெய் தேய்ச்சு குளிச்சோம்னா நல்லா குளிர்ச்சியாகும். கஃப தேகிகள் நல்லெண்ணெய் தேய்ச்சு வந்து குளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து குளிக்கும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூடு வந்து கம்மியாகும். 2வது காலையில ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுல இளநீரோ, இல்லன்னா வந்து மோரோ, இல்லன்னா வந்து நீராகாரம் இந்த மாரி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு இளநீர் எடுத்தா மட்டும் செரிமான கோளாறுகள் இருக்கும். அதாவது அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அவங்க மட்டும் தவிர்த்துட்டு, வெது வெதுப்பா வெந்நீர்ல அ எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உடல் சூடு நல்லாவே வந்து கம்மியாகும். ரெகுலரா நீங்க நடைப்பயிற்சி மேற்கொள்ளும்போது, உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஹீட் வந்து வியர்வை மூலமாக வெளியேற ஆரம்பிக்கும். நன்னாரி கஷாயம் மாரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ நைட்ல நன்னாரி நல்லா இடிச்சுட்டு, அத நீங்க ஒரு வெதுவெதுப்பா வெந்நீரோட போட்டு ஊற வச்சுடுங்க. காலையில அத எடுத்து கொதிக்க வச்சு, அது கூட தேன் கலந்து, இல்லன்னா கற்கண்டு கலந்து நம்ம வந்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது உடம்போட சூடு வந்து கம்மியாகும். இல்ல நன்னாரி மணப்பாகுவாவே நெறைய இடங்கள்ல வந்து கிடைக்கிது. அத நம்ம காலையில வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல் சூடு நல்லாவே வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது உடல்ல வந்து நல்ல குளிர்ச்சி தன்மை வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த கோடை காலங்கள்ல கிடைக்கக்கூடிய நுங்கு, பதநீர் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ பெரும்பாலும் உணவுல மோர் இல்ல வந்து நீராகாரம் சேர்ந்த உணவா இருந்துச்சு அப்படின்னா, உடல் சூடும் வந்து நல்லா சரியாகும். சின்ன வெங்காயம் அடிக்கடி உணவுல சேருங்க. இதுவும் வந்து உடல் சூட்ட வந்து கம்மி பண்ணும். அடுத்தது கோடை காலத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை, உங்க தோல்ல உண்டாகக்கூடிய கருமை நிறம், வேனல் கட்டிகள் உருவாகிறது, வியர்வை கோலங்கள்ல வந்து கட்டிகள் உருவாகிறது. இந்த விஷயம் ரொம்ப காமனா இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னா, சூரிய வெளிச்சம் நம்மளுடைய தோல்ல படும்பொழுது, தோல்ல இருக்கக்கூடிய மெலனோசைட் செல்ஸ் இந்த சூரிய வெளிச்சத்துல இருக்கக்கூடிய யுவிஏ, யுவிபி, யுவிசி அப்படிங்கிற மாரி 3 ரேஸ் வந்து இருக்கு. இதுல இந்த யுவிஏ அப்படிங்கிற ரேஸ் வந்து உங்களுடைய டெர்மிஸ் வரைக்கும் போகும். அதாவது தோலோட உள்ளடுக்கு வரைக்கும் போயி, ரொம்ப நாளைக்கு வந்து கருமை நிறத்த வந்து உருவாக்கிடும். யுவிபி ரேஸ் அப்படிங்கிறது உங்களுடைய எபிடெர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல் அடுக்கோடயே வந்து நின்னுடும். ஸோ இதுதான் ஒரு கொஞ்ச நாள் வந்து உங்களுக்கு அந்த கருமை நிறத்த வந்து உருவாக்குறது. ஸோ பெரும்பாலும் இந்த யுவிஏ, பி இந்த 2 ரேஸ் தான் வந்து உங்களோட ஸ்கின்னுல இந்த டேன வந்து உருவாக்குறது. ஸோ இந்த மாரி நிலைகள நீங்க என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? ஸோ மெயினா நீங்க வெயில்ல போயிட்டு வந்த உடனே முடிஞ்ச மட்டும் சில் தண்ணீனால உங்களோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த 5 வகையான பேக் போட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த கருமை நிறம் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிக்கும். மெயின் அந்த மெலனோசைட் செல்ஸ் வந்து யூவி ரேஸ்னால ஆக்டிவேட் ஆகி அங்க மெலனின வந்து செக்ரீட் பண்ணும். ஸோ இதனோட அளவ வந்து ஆரோக்கியமா குறைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இப்ப நான் வந்து சொல்லப் போறது. இந்த ஒரு பேக் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இதற்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க. காய்ச்சாத பால் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு வந்து எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்க கடலை மாவும் வந்து சேர்த்துக்கலாம். இல்ல பச்சரிசி மாவு ஏதாவது ஒரு வகையான மாவு வந்து நீங்க சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட ஒரு 4
4, 5 சொட்டு தேங்காய் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் உங்களுடைய ஸ்கின்ன கொஞ்சம் இரிட்டேட் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கும் பொழுது அந்த இரிட்டேஷன் வந்து குறையும். அதே மாரி இந்த ஃபேஸ்ல உண்டாகக்கூடிய மஞ்சள் போட்டதுனால வந்து ஒரு மஞ்சள் நிறமா தெரியும் இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பேக்க இதில மஞ்சள் இருக்கிறதுனால ஸ்கின்ல கொஞ்சம் இரிட்டேஷன வந்து கிரியேட் பண்ணும். நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால அந்த இரிட்டேஷன் வந்து உங்களுக்கு குறையும். அதே சமயத்தில மஞ்சள்னால ஃபேஸ்ல வந்து ஒரு பிக்மென்டேஷன் வரும் இல்லைங்களா? மஞ்சள் பூசின மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மஞ்சளோட பிக்மென்டேஷன் எனக்கு பிடிக்காது அப்படின்னா, கஸ்தூரி மஞ்சளும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். 2த்துக்குமே சேம் எஃபெக்ட் தான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு பேக்க உங்க ஃபேஸ்ல வந்து போட்டுட்டு, ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்க வெயில்ல போயிட்டு வந்த அன்னைக்கே பண்ணும் பொழுது, ஸோ உங்களுடைய மெலனோசைட் செல்ஸ் வந்து மெலனின அதிகமா வந்து உற்பத்தி பண்ணாது. ஏன்னா, மஞ்சள் வந்து டைரோசினேஸ்ங்கிற ஒரு என்சைம வந்து டீஆக்டிவேட் பண்ணும். இதுதான் வந்து இந்த மெலனின் செல்கள வந்து தூண்டி, உங்களுக்கு இந்த கருமை நிறத்த வந்து உருவாக்குறது. ஸோ இந்த ஒரு பேக்க நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். 2வதா சந்தனம் சேர்த்த ஒரு பேக்கு. ஸோ இந்த பேக் யாரெல்லாம் போடலாம் அப்படின்னா, வெயில் காலத்தில முகத்தில நிறைய எண்ணெய் வழியக்கூடிய ஒரு நிலை. அதனால முகத்தில வந்து சிவந்த நிறத்தில அங்கங்க பருக்கள் மாதிரி திட்டுக்களா வந்து உருவாகும். இப்படிப்பட்டவங்க இந்த சந்தனத்தினால செஞ்ச ஒரு பேக் வந்து யூஸ் பண்ணலாம். சந்தனத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தேன். இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ்ல வந்து ஒரு பேக் மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த மாரி போட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நீங்க வாஷ் பண்ணீங்க அப்படின்னா, ஃபேஸ் நல்லா வந்து க்ளோவா இருக்கும். மெயினா அங்கங்க இருக்கக்கூடிய இந்த சிவந்த நிற தட்டுக்கள் இது எல்லாமே இந்த இன்ஃப்ளமேஷனால வர்றது தான். அந்த இன்ஃப்ளமேஷனையும் வந்து இது குறைக்கும். 3வதா மஞ்சு டீ சேர்ந்த ஒரு பேக் வந்து நம்ம போடலாம். இந்த மஞ்சு டீ அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகள்லலாம் வந்து கிடைக்கும். ஒரு சின்ன குச்சி மாதிரி வந்து இருக்கும். இத வாங்கிட்டு வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பால நல்லா வந்து காய்ச்சிட்டு, அந்த பாலோட இந்த மஞ்சு டீயோட பொடியும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து காய்ச்சுங்க. அது நல்லா வந்து திக்கா வந்த பிறகு, அத எடுத்து உங்க ஃபேஸ்ல போட்டு ஒரு நல்ல மசாஜ் மாரி வந்து பண்ணுங்க. ஸோ இது வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய இரிட்டேஷன வந்து குறைக்கும். சூரிய வெளிச்சத்தினால ஃபேஸ்ல வரக்கூடிய இந்த டேன் இது எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். ஸோ இத நீங்க வாரத்துல 1 முறை இல்ல 2 முறை பண்ணீங்க அப்படின்னாலே, உங்க ஸ்கின்னுக்கு அந்த பழைய நார்மலான கலர் வந்து கிடைச்சிரும். 4வதா ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆயிடுது. மெயினா இந்த வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சி ஆயிடும் சில பேருக்கு. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து வெள்ளரிக்காய் நல்லா வந்து அரைச்சுட்டு, அது கூட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா கற்றாழையோட அந்த நுங்கு பகுதி. இத நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, இது கூட ரோஸ் வாட்டரும் வந்து மிக்ஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. முல்தானி மெட்டி வந்து யூஸ் பண்ணலாம். அது இந்த ஏன்னா இது எல்லாமே வந்து தண்ணீர் சத்து இருக்கிறதா இருக்கும். இது கூட முல்தானி மெட்டி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் மாரி போடும்போது, நல்ல ஒரு குளிர்ச்சியான எஃபெக்ட் வந்து கிடைக்கும். நீங்க இத போடும்பொழுதே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கின்னும் நல்ல ஈவனா இருக்கும். அங்கங்க வந்து பிளாக்கா இருக்கிறது அதெல்லாம் மாறி நல்ல ஈவனான ஒரு டோன் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் நீங்க வீக்லி ஒரு 3 to 4 டேஸ் கூட வந்து போடலாம். இது ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு கூலிங் எஃபெக்ட் வந்து குடுத்து, அந்த ஈவனான டோன வந்து வரக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா நலுங்கு மாவு சேர்ந்த பேக் வந்து நம்ம போடலாம். இந்த நலுங்கு மாவு எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, பச்சை பயிறு மாவு, கடலை மாவு இது வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. இது கூட வெட்டி வேர், விலாமிச்சு வேர், பூலாங்கிழங்கு, கோரைக்கிழங்கு, சந்தன சிராய், ஆவாரம்பூ, ரோஜாவோட இதழ், அதிமதுரம், காட்டுச்சீரகம், கார்போக அரிசி. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. பெண்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சளும் இதில வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேக்க வந்து 1 டீஸ்பூன் எடுத்துட்டு, நீங்க காய்ச்சாத பாலோட சேர்த்து வந்து ஃபேஸ்ல போட்டீங்க அப்படின்னா, ஃபேஸ்ல நல்ல ஒரு க்ளோ வந்து கிடைக்கும். ஸோ அதிகமா எனக்கு ஆயில் செக்ரேஷன் இருக்கு அப்படின்னா, ரோஸ் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி வந்து போடுங்க. ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்கு, வறட்சியா இருக்கு அப்படின்னா, கோகனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம போடலாம். ஸோ இத நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுதே ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கும். இதே நலுங்கு மாவ நீங்க டெய்லியும் தேய்ச்சு குளிக்கலாம். வியர்க்கூர் எல்லாமே வந்து சரியாகும். ஏன்னா, இதில வெட்டி வேர், விலாமிச்சி வேர் இதெல்லாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அதே சமயத்தில ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃபேர்னஸும் கொடுக்கும். அதிமதுரம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நெறையா ஃபேர்னஸ் கிரீம்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, லிக்கோரைஸ்ங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃபேர்னஸ் வந்து கொடுக்கக்கூடியது. இந்த ஒரு பேக்கும் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நெறைய பேருக்கு ரெகுலரா நான் சன்லைட்ல போய்க்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்கு வீட்ல இருந்தபடியே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது க்ரீம் வந்து இருக்குமா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு க்ரீம் தான் குங்குமப்பூவும், தேங்காய் பாலும் சேர்ந்த ஒரு க்ரீம்.
ஸோ நல்லா தேங்காய் பால் வந்து அதிகமா தண்ணி சேர்க்காம வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து அம் அதாவது குங்குமப்பூ வந்து நீங்க சேர்த்துக்கோங்க. ஒரு 100 எம்எல் அளவுக்கு நீங்க தேங்காய் பால் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு 1 கிராம் அளவுக்கு 1லேருந்து 2 கிராம் அளவுக்கு நீங்க குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜில வச்ச பிறகு தண்ணீர் எல்லாம் அடியில வந்து செடிமெண்ட் ஆயிரும். மேல இந்த தேங்காயும், அந்த தேங்காயோட அந்த வெள்ளைய நிற பகுதியும், அது கூட இந்த குங்குமப்பூ மட்டும் வந்து அப்படியே ஸ்டோர் ஆகி நிக்கும். நீங்க ஒரு 6 ஹார்ஸ் கழிச்சு அத மட்டும் தனியா எடுத்து, கொஞ்சம் மிக்ஸில அரைச்சுட்டு நீங்க வந்து ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா, சன் டேன் வந்து நல்லாவே வந்து குறையும். இது நீங்க டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சன்லைட்னால ஃபேஸில வரக்கூடிய சேஞ்சஸ், இந்த யூவி ரேஸ் நம்மளுடைய மெலனோசைட் செல்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால தான் வருது. ஸோ அத குறைக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த பேக்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். நலுங்கு மாவு தேய்ச்சு குளிக்கிறதுனால வியர்க்குரு, வேனல் கட்டிகள் இது எல்லாமே வந்து சரியாகும். நெறைய பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணீர் வந்து குடிங்க. இந்த கோடை காலத்தில கிடைக்கக்கூடிய நுங்கு, இளநீர் இதெல்லாம் நெறைய வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்க உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சிய வந்து குடுக்கும். முடிஞ்ச மட்டும் காலை உணவா நீராகாரம், இல்ல பழைய சாதம் வந்து எடுத்துக்கோங்க. இல்ல மோர் சாதம் வந்து எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, இந்த கோடை காலத்தில உங்க தோல்ல உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும், அதே சமயத்தில உடல் சூடு அதிகமாகக்கூடிய விஷயங்களையும் சரி செய்யலாம். டாக்டர் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டேன் டாக்டர். இன்னும் கூட எனக்கு உடல் சூடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா, பித்த சமனி சிரப் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதில இந்த மஞ்சி டீ, மலை நன்னாரி இந்த மாதிரியான மூலிகைகள் வந்து உடல நல்லா வந்து குளிர்ச்சி தன்மைக்கு கொண்டு வரும். தோல் சம்பந்தமான பிரச்சனைகளையும் வந்து சரி செய்யும். உடல் சூடு அதிகமாகறதுனால மலச்சிக்கல், யூரின் போறப்ப எரிச்சல் இருக்குது, கண் எரிச்சல் இருக்குது. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள வந்து சரி செய்யும். ஸோ இன்னைக்கு கோடை காலத்துல உடல் சூடு அதிகமாகிறது, தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதனால உருவாகுது? இதற்கான வீட்ல இருந்தபடியே செய்யக்கூடிய சில ஹோம் ரெமடிஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இத சொல்லுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ள அத பத்தி நம்ம விவாதிக்கலாம்.